ஹலோ எல்லாருக்கும் மக்களே, எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரியே மகாநதி சீரியல் நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்க மாதிரியே ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. அது என்னென்னா கடைசியில் சொல்கிறேன். அது வரைக்கும் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த பக்கம் நம்ம விஜய் வந்து காவிரிக்கிட்ட நடந்த விஷயத்த எல்லாமே அவங்களுக்கும் நம்ம காவிரிக்கு தான் நடந்த மாதிரி சொல்லாமல் என் பொண்டாட்டிக்கு எனக்கு நடந்தது சொல்லிட்டு நம்ம காவிரிக்கும் விஜய்க்கு நடந்த கல்யாணத்தை எல்லாமே ஒன்று விடாமல் நம்ம விஜய் வந்து நம்ம காவிரிக்கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டோன்னா காவிரி வந்து செம்மை ஷாக் ஆகிறோம். ஏன்னா இதெல்லாமே நம்ம காவிரிக்கு ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே நான் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது. எனக்கு இது சந்தேகமாக இருக்குது. எனக்கு என்னென்னு தெரியல. எனக்கு உங்களை மொதல் டைம் பார்க்கும்போதும் எனக்கு அதே மாதிரி தோணுச்சு. உங்கள் பேரை கேட்கும்போது எனக்கு அதே மாதிரி தோணுச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற ஸ்டோரி கூட எனக்கு அப்படியே தோணுது. என்னன்னே தெரியலங்க அப்படி சொல்கிறாங்க. கேட்டோன்னு விஜய் வந்து மனசுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நம்ம விஜய் நினைக்கிறாங்க நான் இதுதான் காவிரி எதிர்பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் உனக்கு பழைய ஞாபகங்களை திரும்பி வந்து நீ நானும் சந்தோஷமாக வாழ்க்கை வாழணும். அது மட்டும் இல்லாமல் நீ காவிரின்னு சொல்லி குட்டி காவிரி குஞ்சிட்டு இருக்கே அது உன்னோட பொண்ணு தான் சொல்லி உனக்கு தெரிய வந்துச்சுன்னா நீ தாங்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ காட்டுற அன்பு நீ எப்பவுமே காட்டிகிட்டு இருக்கணும். நீ என் கூட எப்பவுமே இருக்கணும் காவிரி. அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். பழைய ஞாபகம்லாம் உனக்கு திரும்பி வந்தாலே போதும் அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து நம்ம காவிரியை பார்த்து மனசில் நினச்சிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம காவிரி கேட்குறாங்க. அப்போ நம்ம விஜய் வந்து ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஸ்டோரி சொல்கிறேன்ல. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும், நம்மளை பார்த்த மாதிரியே தோணும். அதே மாதிரி தான் உங்களுக்கும் நான் சொல்கிற கதையை கேட்கும்போது உங்களுக்கு அப்படி தோணுது. அது மட்டும் இல்லாமல் இது எனக்கும் என் ஒய்ஃபுக்குமான ஸ்டோரி. இது நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க, எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் காவிரி இதே நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ நடந்த விஷயத்தை எல்லாமே ஒன்று விடாமல் நம்ம சாரதா கிட்ட சொல்கிறாங்க. சாரதா அதை கேட்டு நீ எதையும் நினச்சி கவலைப்படாத காவிரி. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நல்லதே நடக்கக்கூடிய சீக்கிரம் நீ போய் ரெஸ்ட் எடு அப்படி சொல்லிட்டு நம்ம காவிரி உள்ளே போய் படுக்க அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் காவிரி வந்து விஜய் அப்படி சொல்லிட்டு போகிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சி பார்க்குறாங்க. என்ன மாதிரி லவ். அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணி இப்போ ஒருத்தர் விரும்பி எங்களுக்கு ஒரு குழந்தைய பிறந்திருக்கு. ஆனால் எங்கள் ஒய்ஃப் எங்கே போனாங்க என்னன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை. ஒரு ஃபோட்டோ கூட நம்ம காட்டவே இல்லையே அப்படி சொல்லிட்டு அதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சாரதா வந்து டீ எதாவது குடிக்கிறேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம காவிரி வந்து ஆமாம்மா எனக்கு சின்ன சந்தேகம். அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃபோட எல்லா பொருளும் ஒன்று விடாமல் பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறேன். ஆனால் ஃபோட்டோ கேட்டால் மட்டும் இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ காட்டுறேன் அப்போ காட்டுன்னு சொல்லிட்டு காட்டவே மாட்டுக்காரம்மா. எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இது கேட்டுன்னு சாரதா வந்து நீ அதை பற்றி நினச்சிட்டு இருக்காது. அது மட்டும் வந்து தம்பிக்கு என்ன பிரச்சனையோ என்ன ஏதோ நீ தேவையில்லாமல் நோண்டி கெடுக்காத. இப்போ தான் அவர் மிகப்பெரிய பிரச்சனைலேருந்து வெளியே வந்திருக்காரு. இப்போ தான் குழந்தையை காப்பாற்றி கொண்டு வச்சுருக்காங்க. நீ வேறு முட்டாள்தனமே அதில் பண்ணிட்டு இருக்காத காவிரி அப்படி சொல்லிட்டு நம்ம அதில் படு அப்படி சொல்லிட்டு காவிரி படுக்க சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறாங்க. இந்த பக்கம் காவிரி தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம காவிரி கொண்டு தோணுது நம்ம காவிரி வந்து ஏதோ ஒரு கோயிலில் நிற்கிற மாதிரி சாரியெல்லாம் கட்டிக்கிட்டு விஜய் வந்து வேட்டி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கீங்க எல்லாருமோட நம்ம காவிரி கழுத்தில் தாலியும் கட்டிடுறாங்க. நம்ம விஜய் நம்ம காவிரி கண்களையும் கட்டி விஜயை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செம்ம ஷாக்கோட. அதே நேரம் விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமாக நம்ம காவிரியோட தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ம காவிரி பார்த்து அப்படியே கத்திக்கிட்டு அங்கேருந்து எந்திரிச்சுறாங்க. நம்ம காவிரி செம்மையாக பயப்படுறாங்க. என்னடா இது அந்த மனுஷன் நம்ம கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி இருக்குது. இது மிகப்பெரிய தப்பு நடக்க போது தெரியலையே. அவர் சொன்ன மாதிரியே அவருக்கு எனக்கு கல்யாணம் ஆன மாதிரிலாம் இருக்குது. எனக்கு ஏதோ ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அவருக்கு எனக்கு தான் சம்மந்தம் இருக்குமா என்ன? ஆனால் நான் தான் சும்மா தேவையில்லாமல் கண்டதை நினச்சி மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேனா அப்படி சொல்லிட்டு காவிரி அப்படியே குழம்பி போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம காவிரிக்கு வந்த சந்தேகம் வந்து நம்ம விஜய் கிட்ட கேட்பாங்களா? அது மட்டும் விஜய்க்கு நடந்த விஷயத்தெல்லாம் காவிரி சொல்ல போகிறாங்களா என்ன? சாரதா கிட்ட சொல்லுவாங்களா? நம்ம சாரதா என்ன சொல்ல போகிறாங்க? நம்ம விஜய்க்கு வந்து நம்ம காவிரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழைய ஞாபகங்கள் திரும்பி வந்து சொல்லிட்டு தெரிய வருமா? நம்ம பொறுத்திருந்து நம்ம வரப்போகிறவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இனிமேல் தான் மகாநதி சீரியலில் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட வரப்போது எனக்கு காவிரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழைய ஞாபகம் திரும்பி வந்துக்கிட்டு இருக்குது. எப்படி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி விஜய் காவிரி கூடிய சீக்கிரம் கொண்டு சேர போகிறாங்க. கண்டினியூ இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.